வெல்கம் டு சண்டே சண்டே. ஒருத்தருடைய வாழ்க்கை எப்போ பூரணமாகுது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா டக்குன்னு பதில் வரும், கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பழைய காலத்தில் பால்ய விவாகங்கள் நிறைய நடந்துட்டு இருந்தது. ஆனால் அந்த வயசில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் அந்த வயசு வந்து தள்ளி போய் வந்து இப்போ 30க்கு மேலே அப்படின்னு ஆயிடுச்சு. ஏன் என்ன அப்படின்னு காரணங்கள் அலசி பார்த்தோம் அப்படின்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் வந்து செட்டில் ஆகணும், நல்ல வேலை, அதுக்கப்புறம் நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு பணத்தை காரணம் காமிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பெண்களை கேட்டோம் அப்படின்னா வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும் அப்படின்றதுனாலையும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போவே வேண்டாம், குழந்தை உடனே பெற்றுக்க வேண்டாம் அப்படின்றதுனாலையும் வந்து கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட இந்த டாபிக் என்ன அப்படின்னா, திருமண வயதை தள்ளி போட காரணம் பொருளாதாரமா இல்ல சுயநலமா அப்படின்றது தான். பொருளாதாரம் தான் அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க நாகராஜன், லக்ஷ்மி, அதே மாதிரி இந்த பக்கம் உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாருமே வந்து பொருளாதாரத்தின் காரணமாக தான் வந்து திருமணத்தை தள்ளி போடுறாங்க அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. இல்ல சுயநலம் தான் காரணம் அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க பீனா, ஆனந்தன். ஆமா, பொறுப்பே இல்லாம இருக்கிறது தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சுயநலமா சிந்திக்கிறதுனால தான் தள்ளி போடுறாங்க அப்படின்னு பேசுறதுக்காக இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. இப்போ இங்க இருக்கிறவங்கள ஒரு கேள்வி கேட்குறேன், டக்குன்னு ஒரு வரியில பதில் சொல்லுங்க. நீங்க கல்யாணம் பண்ணணும்னு டிசைட் பண்ண போது உங்களுடைய எந்தெந்த காரணத்துக்காக இல்ல என்னென்ன விஷயத்தை எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணீங்க? லைஃப் லாங் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு. ஃபேண்டாஸ்டிக். எனக்கு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக நாங்கள் திருமண பந்தத்துக்குள்ளே நுழைஞ்சோம். பாசத்தில் அம்மா மாதிரி மனைவி இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். பாசத்துக்காக கல்யாணம் பண்ணீங்க. ஒரு துணை கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். என் குடும்பத்தாரையும் மேம்படுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் நான் லேட்டாக திருமணம். ஒரு அழகான குடும்பம். நான் வந்து ஒரு மகளா, ஒரு மனைவியா, ஒரு அம்மாவா, ஒரு மருமகளா, ஒரு மாமியாரா, ஒரு பாட்டியா ஆகணும், அந்த லைஃப் ஃபில் பண்ணணும்னு நினச்சிட்டனால தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க சார் கல்யாணம் பண்ணும்போது? ஷீ இஸ் வெரி ஃபிட் பர்சன் அப்படிங்கிற மாதிரியும் லைஃப்பை சீக்கிரமே செட்டில் ஆனுங்கிறதுக்கான என்னுடைய 22 வயசில் மேரேஜ் ஆச்சு. சரிங்க. லைஃப் சர்க்கிள் மாதிரி எப்படி ஸ்டடீஸ் ஒரு நம்மளுடைய லைஃப்பில் ஒரு அங்கமாக இருக்கோ, அதே மாதிரி அடுத்து மேரேஜ்ன்றது கேரி ஓவர் ஆகணுன்ற கட்டாயத்தின் பேரில் அப்படியே கல்யாணம். ஆக்சுவலி வந்து நான் கல்யாணம் பண்ணியது குடும்ப பந்தத்தில் சேரணும்னு சொல்லிட்டு தான். ஸோ அதனால் வந்து எனக்கு ஒரு குடும்பம் வேணா, என் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு கார்டியன் நம்ம இருக்கணும், நல்ல இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கல்யாணம். சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் வேணும்னு, ஒரு பாதுகாப்பு வேணும்னு கல்யாணத்தை தேர்ந்தெடுத்தேன். மேரேஜ்ன்றது அப்பா வந்து பண்ணிக்கணும்னு சொன்னோடனே நான் பண்ணிட்டேன். அப்பா என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி. ஒரு பெண் தனியாக வந்து சமுதாயத்தில் வாழ முடியாது, ஒரு ஆண் துணையோட இருக்கணும்ன்றது ஒரு இது அவசியம். அதனால திருமணம்ன்றது லேட் ஆனா கூட பரவாயில்லைன்னு செக்யூரிட்டி நினைச்சுதான் நீங்க கல்யாணம் பண்ணேன். செக்யூரிட்டி. இங்க வந்து லட்சியத்துக்காக நிறைய பேர் திருமணத்தை தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆனா பொருளாதாரத்துக்காக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்ன மாதிரியும் எனக்கு தெரியுது. அப்படின்னு வரும்போது என்ன சொல்ல வரீங்க நாகராஜ்? ஆக்சுவலி இன்னைக்கு பொருளாதாரத்தில் எல்லாருமே முன்னேறணும், எல்லாருமே லைஃப்பில் செட்டில் ஆகணும், சொசைட்டியில் ஸ்டேட்டஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணுறது. இல்லை அப்படி பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தால் பொண்ணு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி ஆளுங்க வரமாட்டேன்றாங்க. உண்மையிலேயே என்ன பிரச்சனைங்கன்னா, ஒரு பையன் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா பொருளாதாரத்தில் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா, வீட்டில் தங்கைகள், அக்கா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட திருமணத்தை பண்ணணும். நிர்பந்தம், நம்மளுடைய கலாச்சார நிர்பந்தம். அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தங்கைகள் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணிவிட்டு, ஏன்னா வரக்கூடிய கணவர் மன்னிக்கணும், வரக்கூடிய மனைவி வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க தாய் தந்தையரை ஒரு லெவலுக்கு அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்கள செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திருமண பந்தன்றதையே தேடுறாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் தாய் தந்தை கூடயே வர முடியாது இல்லைங்களா. நம்ம இது ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான் நம்ம கூட நம்ம தாய் தந்தையர் இருக்கணும். எப்படியும் நம்மளுக்கு ஒரு துணை தேவைப்படுது. திருமணத்துக்கு பின்னாடி நிச்சயமாக நம்மளுக்கு வந்துட்டு அதாவது எதிர்பாராத பிரச்சனைகளோ, பண பிரச்சனைகளோ, இல்லை உடல் பிரச்சனைகளோ எது வந்தாலும் நம்மளுக்கு துணை நிச்சயமாக தேவை.
துணை இல்லாமல் வாழ முடியாது. பொருளாதார சிக்கல்கள் அப்படின்றது தான் முக்கிய காரணம் ஆண்களுக்கு. பெண்களுக்கும் அதே தான். ஆண்களுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணுங்க ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனை எதிர்பார்க்கறது என்ன, பையன் என்ன ஒர்க் பண்ணுறாரு, நல்லா செட்டில் ஆகிட்டாரா, அட்லீஸ்ட் ஒரு கார் இருக்கா, அட்லீஸ்ட் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்காரு, வீடு இருக்கா, அப்புறம் அம்மா அப்பா பேக்ரவுண்ட் என்ன, எல்லாம் அவங்களுடைய பின்னணியை வந்துட்டு துருவி அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் அதுக்கு பெண்ணை கொடுக்கறதுக்கே முன் வராங்க. அதே மாதிரி பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் என்ன பிரச்சனைகள்னால், இன்றைக்கி நிறைய பேர் வந்து 2 குழந்தைகள் மேலே இல்லை. இன்றைய இதில் சூழ்நிலை வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 2 குழந்தைகள் இருக்குது, இல்லை ஒரு குழந்தைகள் தான், ஒரு குழந்தை தான் வேணான்றாங்க. இப்போ அந்த 2 குழந்தை ஒரு குழந்தை முழுவதுமே பெண் குழந்தையாக இருந்தால் அவங்க பயப்படுறாங்க. எனக்கு அப்புறம் எப்படி எங்கள் அம்மா அப்பாவை யார் பார்த்துக்குவாங்க, என்னுடைய அம்மா அப்பா இவ்வளோ தூரம் கடந்து வந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இதுக்கு மேலே அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னோடனே அவங்க படித்து முடித்தோடனே வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆகிட்டு அம்மா அப்பாவுக்காக சேர்த்து வச்ச பிறகு தன்னுடைய சம்பாத்தியத்தில் அவங்க திருமணம் மேற்கொள்கிறாங்க. ஸோ இதனால் வந்து தள்ளி போகிறது, இதுதான் மெயினாக வந்துட்டு ஒரு திருமணம் தள்ளி போவதற்கான முக்கியமான காரணம் வந்துட்டு பொருளாதார சிக்கல்கள் தான். இது என்னுடைய கருத்து. ஒன்றும் பார்க்க மாதிரி கேட்குறாங்கன்னா, அம்மா அப்பா ஃபோட்டோவில் இருக்கணும், பையன் பேங்க் பேலன்ஸ் வந்து சுவிஸ் பேங்க்கில் அட்லீஸ்ட் இருந்தால் கூட பரவாயில்ல, BMW இல்லாத ஒரு வில்லா இருக்கணும். இது எக்ஸ்பெக்டேஷன், இட் இஸ் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஏன்னா அப்போ வந்து கூட்டு குடும்பங்கள் இருந்தது. இன்னொன்று இப்போ பெண்ணுக்காட்டும் ஆண் சதவீதம் ஜாஸ்தியானதுக்கப்புறம் ஆண்கள் வழியை வந்து கல்யாணம் பண்ணால் கூட அவங்க செக்யூர்லாம் எதிர்பார்க்க கிடையாது, சேஃப்டி அதாவது ஸ்டேட்டஸ், இது 2 தான் பார்க்குறாங்க. ஷீ கேன் டிசைட் ஹர் லைஃப். 3 வருஷத்துக்கு நீங்கள் இப்போ கல்யாணம் வேண்டாம். எத்தனையோ பெண்கள் வந்து இவ்வளோ படிப்பு போதும், இவ்வளோ நல்ல மாப்பிள்ளை கிடைச்சா நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற ஏழை வீட்டில இருந்து யாரும் பெண் எடுக்கிறதுக்கு முன் வரலையே அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றி சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. திருமணத்தை தள்ளி போடுவதற்கு காரணம் பொருளாதாரமா இல்லை சுயநலமா அப்படின்றத பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற போது டிசைட் பண்ண உடனே எப்படிப்பட்ட மாப்பிள்ளை நமக்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க பெண்கள், எப்படிப்பட்ட பெண் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்ற போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பொறுப்பானவர்களாக இருக்கணும், பொருளாதாரத்தில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், நல்ல பண்பு இருக்கணும், நல்ல ஒழுக்கம் இருக்கணும், அவர் நல்ல ஒபீடியண்ட்டாக இருக்கணும், என்னை புரிஞ்சு நடக்கிறவராக இருக்கணும், நல்ல குணமாக இருக்கணும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஃபென்டாஸ்டிக். என்னை விட அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாயாவது சம்பளம் அதிகமாக இருக்கணும். என்ன மாதிரி ஹஸ்பண்டை எதிர்பார்த்தீங்க? என் ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஆட்டிடியூடாக இருக்கணும்னு, அவர் பேர்லேயே சாந்த சீலன் என் ஹஸ்பண்ட் நேம், அது மாதிரியே இருக்காரு. ஸோ ஐ ஆம் குட். ஹவு ஸ்வீட். நல்ல ஒரு கேரக்டர் இருக்கணும் மெயினாக. ஸோ ப்ளஸ் அந்த இன்கம் அதெல்லாம் வந்து இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் இஃப் ஹி ஹேஸ் அ குட் ஆட்டிடியூட் அண்ட் கேரக்டர். பேசிக்லி பெண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க? பெண்கள் என்ன கேட்டிங்கன்னா, அழகு போயிடும். நீங்கள் நிறைய இடத்துல நடக்குதா இல்லையா? பெண்கள் ஏன் திருமணத்தை தள்ளி போடுறாங்க? நல்ல ஜாபு, 40,000 சம்பளம், வீட்டில் வந்து எந்த வேலையும் கிடையாது, எல்லாமே அம்மா அப்பா பார்த்துப்பாங்க, நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ். நான் போய் அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கினேன், அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கினேன், நம்ம 2 குழந்தையும் பற்றின்னு கணவனுக்கு நம்ம அடிமையாக இருக்கணுமா? பொருளாதாரன்றது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு வந்து சுயநலமா இன்னைக்கு தான் இருக்காங்க. சரி, அதனால பதில் சொல்ல வரீங்க. தன்னுடைய சுயநலத்தை பூர்த்தி பண்றது தான் அவங்களுடைய லட்சியமா இருக்கே தவிர இன்னொருத்தருக்கும் நம்ம வாழ்க்கையில வளர்த்து விடுவோம். வரக்கூடிய மனைவியாகட்டும் சரி, அவங்களுடைய வீட்டாராகட்டும் சரி, அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம நல்லது பண்ணுவோன்ற எண்ணம் இல்லாம சுயநலமா தன்னை சுத்தி ஒரு வட்டம் போட்டுட்டு அதுலயே இருக்காங்க இல்லையா? பொறுப்புகளை ஏத்துக்க அவங்க வந்து தயாரா இல்லை. அதுதான் காரணம். பழைய காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, 6-7 தங்கைகள் இருப்பாங்க, ஒரே ஒரு பையன் இருப்பான். அத்தனை பேருக்கும் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சு பொருளாதார தடையால தான் லேட் ஆகும். ஆனாலும் அந்த பொறுப்புகளை ஏற்று கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கிற ஆண் பெண்ணையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இவங்க பண்றதுக்கு ரீசன் வந்து இது கிடையாது. தன்னுடைய எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸும் ஃபுல்ஃபில் ஆன அப்புறமா தான் நான் அடுத்தவங்களை பத்தி யோசிப்பேன். இது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவங்க விளைய வராங்க. நான் கேள்விப்பட்டது என்னன்னா வந்து நீங்க மேட்சஸ் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா? என்ன மாதிரி பெண்ணையும் ஆணையும் எதிர்பார்க்குறாங்க? ஃபர்ஸ்ட் வந்து படிப்பு தான் மெயின் ரீசன் பார்க்குறாங்க. இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறையா பேர் வராங்க. அட்லீஸ்ட் அவங்க 10th படிச்சுட்டு இப்போ வந்து நான் டாக்ஸி டிரைவராக இருந்து 4 டாக்ஸி ஓட்டுறேன் மேடம், ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம்,
எனக்கு மாதம் 1 லட்சம் ரூபா வருது அப்படின்னு வராங்க. ஆனால் அவங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் காரணம்னா அவர் படிக்கலை. புரியுதுங்களா? அந்த படித்த மாப்பிள்ளை தான் வேணும் அப்படின்னு வந்து ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அங்கே சுயநலம் தான் இருக்குது. பொருளாதாரம் வந்து பின்னாயிடுத்து. இன்னொன்று ரீசன் என்னன்னாக்கா, இப்போ வந்து ஜாதகத்தில் மூல நட்சத்திரம் பொண்ணு வருது, ஆயில நட்சத்திரம் பொண்ணு வருது, மூல நட்சத்திரத்து பையன் வரான், இதனாலேயே அவங்களுக்கு திருமணம் நிறைய தடைபடுது. ஜாதகம் பார்க்குறாங்க, படிப்பு பார்க்குறாங்க, அப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து இன்கம் பார்க்குறாங்க. ஒரு வீடு இருக்கணும் அவங்களுக்கு, அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி பார்க்குறாங்க. அது சுயநலம் தான் சொல்கிறேன். 2 வீலர் வேணும், 4 வீலர் வேணும். அது வந்து அவங்க ஸ்டேட்டஸ், அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும் லைஃப். சரி, இது பெண்களுடைய சைட்ல இருந்து நீங்க ஆண்கள் எப்படிப்பட்ட பெண்களை எதிர்பார்க்குறாங்க? அவங்க வந்து ஸ்டேட்டஸ் நல்லா இருந்ததுன்னா, நல்லா படிச்சு நல்லா ஸ்டேட்டஸ்ல இருந்ததுனாலும், ஏழைப்பட்ட பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, படிப்பு கம்மியா இருந்த பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, குடும்பத்தை பார்த்துட்டா போறோம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. என்ன சொல்லுங்க சார், இப்போ என்னமோ சொல்ல வந்தீங்க? அதிகமாக படிக்கல மேடம். நான் ஒரு SLC தான் படிச்சிருக்கேன். கம்மியாக தான் சம்பாதிச்சிருக்கேன். என் ஒய்ஃப் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, ஓரளவு படிச்சிருக்காங்க. அதனால் நாங்கள் எல்லாரும் அட்ஜஸ்ட்மெண்ட் அனுசரிச்சுன்னு போயிட்டு தான் இருக்கோம். 81ல் கல்யாணம் ஆச்சு மேடம். 81ல் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது நினைக்கிறேன். அந்த காலத்தில் இருந்தது மேடம். படிப்பு இல்லை, இது இல்லைன்னு எல்லாமே இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன தெரியுமா பண்ணார், அவர் நீ ஒரு SLC தான் படிச்சிருக்க, அது தகுந்த மாதிரி உனக்கு பொண்ணு பார்ப்பேன் அப்படின்னாரு. அது தகுந்த மாதிரி 4-5 இடத்துல பார்த்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு லேட் மேரேஜே அமைஞ்சுது. லேட் ஆனதுக்கு பொருளாதாரம் தான். பொருளாதாரமா இல்ல உங்களுக்கு? பொருளாதாரம், படிப்பு ரெண்டுமே சரியா இல்லை. அதெல்லாம் அவங்க வந்து எதிர்பார்த்த பிறகு எனக்கு சரியா மனைவி அமையல. கல்யாணமே பண்ணிக்கூடாதுன்னு சொன்னாங்க. என் அண்ணன் அக்காக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் என் ஒய்ஃப் தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணி அவங்க ஓரளவு டிகிரி வாங்கியிருக்காங்க, ஓரளவு படிச்சிருக்காங்க. என் பொண்ணுக்கும் அதே மாதிரி தான் நான் கல்யாணம் பண்ணேன். படித்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ண, அவங்களும் ஓரளவு நல்லா படிச்சிருக்காங்க. இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. 2 பேர் குடும்பம். உங்களுக்கு வந்து படிப்பு இல்லைன்றதுனால தள்ளி போச்சு. பொண்ணு கிடைக்கல மேடம். 2வது என்ன சொல்ல வரீங்க? இப்போ வந்து இவங்க சொன்ன மாதிரி வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து போத் த சைட்ஸ் இஸ் ஹை. இப்போ வந்து பையன் சைட்லேயும் வந்து இவங்க கேட்டிங்களே அவங்கள்ட்ட வந்து எந்த மாதிரி வந்து பொண்ணுங்க எதிர்பார்க்குறாங்கன்னு. அவங்க வந்து மெயினாக வந்து ஹாரோஸ்கோப் மேட்ச் வந்து ஈவன் அவங்களுக்கு வயசு ஜாஸ்தியாகி அவங்களுக்கு தடைப்பட்டுட்டே இருந்தாலுமே அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக வந்து ஹாரோஸ்கோப் மேட்ச் ஆகணுங்கிற மாதிரி, இந்த நட்சத்திரம் எங்களுக்கு வேண்டாம், இந்த ராசியில தான் எங்களுக்கு வேணும். பையனுக்கு வந்து ஏஜ் ஜாஸ்தியானாலும் தே ஆர் ஸ்டிக்கிங் டு தட், அதுலேருந்து வெளியில வர மாட்டேங்கிறாங்க. அண்ட் பொண்ணு வந்து சில சமயம் வந்து இப்போ பையனுக்கு வந்து இன்கம் கொஞ்சம் லெஸ்ஸாக இருந்தாலும் பொண்ணு வந்து வேலைக்கு போகிற பொண்ணாவே தான் வேணும் எனக்கு, இல்லைன்னா வேண்டாம் மாதிரி. அதே மாதிரி சென்னையில் இருக்கிற பொண்ணா வேணும். அந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு அவங்க சைடு பையன் சைட்லேயும் இருக்குது. விச் இஸ் அது வந்து பியூராக சுயநலம்ங்கிறது தான். கொஞ்சம் அவங்க வந்து அதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்தாங்கன்னா தே வில் ஹாவ் மோர் இது கேட்டகரிஸ். ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும் வந்து இட்ஸ் கெட்டிங் டிலேட். ஜாதகம்லாம் ஒரு காரணம் சொன்னாங்க. அதை தவிர இப்போது என்னென்னாக்கா ஹைட்டு, கலர், இதெல்லாம் கூட ஒரு ரீசனா வச்சு சுயநலமா திங்க் பண்ணி கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க. சுயநலம் இருக்கு. ஆமா இருக்கு. எனக்கு வந்து மேட்ச் ஆகணும், நான் வெளியில போகும்போது என்னோட கம்பேனியன் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக பேரண்ட்ஸ் வந்து பொருளாதார அந்த ரீதியா வந்து அவங்க ரெடியா இருக்காங்க, மேரேஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பட் பசங்க வந்து வாலண்டியரா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமிலி இப்போ இருக்கு. இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு 3 வருஷம் ஃபர்ஸ்ட் 1 இயர் ஒன்றும் தெரியல அவங்களுக்கு அதனுடைய பாதிப்பு. இப்போ 2 வருஷம் 3 வருஷம் ஆகி பையனுக்கு வயசு அதிகமாயிட்டே போகுது. அவன் நான் 6.1ன்னா அட்லீஸ்ட் 6ஆவது எனக்கு இருக்கணும், 6 ஹைட்டு அவ்வளோனாவது இருக்கணும் பொண்ணு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பக்கா சுயநலம். ஃபேமிலி பற்றி யோசிக்கல, வீடை பற்றி யோசிக்கல, தன்னுடைய லைஃப் பற்றி யோசிக்கல, கெரியர் யோசிக்கல. எனக்கு ஹைட் இதுதான் வேணும், 5'8" வந்தால் கூட நோ 6 வந்தால் தான் பண்ணுவேன். ஸோ இது வந்து நம்ம பேசுறது எல்லாமே இப்போ பார்த்தோம்னா அரேஞ்ச்டு மேரேஜஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அதனால தான் ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், படிச்சவங்களா நம்மளை விட அதிகமாக படிச்சவங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து டிசைடிங் ஃபேக்டர்ஸா இருக்கு. லவ் மேரேஜஸ் எப்படி அப்படின்றது நம்ம தொடர்ந்து பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. திருமண வயதை தள்ளி போடுவதற்கு காரணம் பொருளாதாரமா சுயநலமா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து நம்ம அரேஞ்ச்டு மேரேஜஸை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நாங்கள் லாஸ்ட் டைம் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னமோ ரொம்ப
அவசரமா என்னமோ சொல்ல வந்தீங்க, முதல்ல நீங்க சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் நான் லவ் மேரேஜஸ்க்கு போறேன். சில பெண்கள் கல்யாணம்னு வரும்போது வந்து வர்ற பையன் ஒரே பையனா இருக்கணும், கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால ஏஜ் கொஞ்சம் தள்ளி போகுது. அது மிகப்பெரிய சுயநலம் அது. ஆமா, அதனால அது மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதாவது வயசை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து 30க்குள்ளார பார்த்தாங்கன்னாக்கா அந்த கண்டிஷன் வைக்கிறாங்க. ஏன்னா வயசு ஆகும்போது எல்லா கண்டிஷனும் ரிலாக்ஸ் ஆகுது. இவங்க சொன்ன மாதிரி சப்செட்டு கூட ஒரு 20, 28ங்கும் போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எனக்கு இப்படி பொண்ணு வேணும், அப்படி பொண்ணு வேணும் அப்படி பார்க்குறாங்க. ஆனால் வயசு ஜாஸ்தி ஆகும்போது எனக்கு எப்படி பொண்ணு இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஆனால் போகிறோம் அப்படி தான் பார்க்குறாங்க. முக்கால்வாசி ஃபோட்டோ காமின்றாங்க. ஃபோட்டோ வந்து மெயினாக இருக்குது. ஜாதகம் செட் ஆச்சு, ப்ரொஃபைல் செட் ஆச்சு, வயசு செட் ஆச்சு, படிப்பு செட் ஆச்சு, எல்லாம் செட் ஆச்சு. பொண்ணு கருப்பாக இருக்கா வேண்டாம். அதான் 25-30 இயர்ஸ் முன்னே பார்த்தீங்கன்னா பையன் வந்து பொண்ணை பார்க்காமே கல்யாணம் ஓகேன்னு சொல்லிடுவான். ஆனால் இப்போ அது இல்லை. பையன் எதிர்பார்ப்பேன் அம்மா மாதிரி எல்லா பாசம் அது மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்கணும், பொண்ணு எதிர்பார்ப்பேன் அப்பா மாதிரி எல்லா குணமும் அவங்ககிட்ட இருக்கணும். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் எ பர்சன் எக்ஸாக்ட்லி லைக் ஹிம். ஸோ த ரீசன் இஸ் தே வில் வெயிட் ஃபார் தட். அப்போ அது மாதிரி கூட நிறைய தள்ளி தள்ளி போகிறது. அவர் வந்து இல்லை எனக்கு நான் நினச்ச மாப்பிள்ளை இனியும் வரல, ஐ டென்ட் கெட் த பர்சன் ஹூம் ஐ எம் வெயிட்டிங், அது மாதிரி கூட தே ஆர் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் வந்து லவ் மேரேஜஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வருது. லவ் மேரேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல பிடிச்சு போயிடுது, அதுக்கப்புறம் தான் எப்படி இருக்காங்க இவங்க அப்படின்னு. ஸோ அந்த பிடிச்சு போகிறதுலையும் கூட வந்து நிறைய பேர் இந்த பொருளாதார ரீதியாக இவங்க நம்மளுக்கு சரியாக வருவாங்களா இல்லையான்னு பார்த்து தான் பிடிச்சு போகுது போல இருக்குது சில இடத்துல. அட் த சேம் டைம் வந்து பிடிச்சு போனதுக்கு அப்புறம் கூட தள்ளி போடுறாங்க. அந்த தள்ளி போடுறது என்னதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சில பேர் சொல்கிறாங்க உடனே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை எடுத்துக்க வேண்டான்னு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேண்டான்னு நினைக்கிறது ஆண்களா பெண்களா? இப்போ வந்து என் பெண்ணுக்கு இப்போ வந்து எஜுகேஷன்லாம் முடிஞ்சிட்டு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கா, இப்போ 1 இயராக ஜாப் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு நான் இப்போ கல்யாணம் பண்ணணும்னு இப்போ நினச்சேன். கல்யாணம் பண்ணிட்டு அம்மா இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்க்காத, என்ன ரீசன் அப்படின்னாக்கா லவ் அஃபேர். லவ் அஃபேர் ஓகே பரவாயில்ல, பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா அவனும் வந்து இப்போ ஜாப் அவனும் முடிச்சுட்டு அவனும் ஏதோ ஜாப்ல இப்போ தான் இருக்கான். அவனும் பையனை பார்த்து பேசலாம் அப்படின்னாக்கா வேண்டான்னு சொல்கிறான். என்ன ரீசன்னா இப்போ வந்து எஜுகேஷனுக்கு ஆகிற செலவு அவ்வளோ செலவழியுது. அவன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான், அவனும் கடன் பட்டு தான் அந்த பையனை வந்து படிக்க வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் எஜுகேஷனுக்கு தான் 2 பிள்ளைங்களுக்கும் அவங்க வீட்டில் செலவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதனால இப்போ தான் வேலைக்கு போயிருக்கான். திருமணத்துக்கு வேண்டிய இதுவெல்லாம் நான் சேர்த்த பிறகு தான் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி திருமணம் தள்ளி போகிறதுன்றது பொருளாதார பிரச்சனை தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி நடந்தது. 2 குடும்பம் வந்து ரிலேஷன் தான், பையன் பொண்ணு குடும்பம். 2 பேரும் விரும்புகிறாங்க. ஆனால் வந்து பையனோட அம்மா வந்து பொண்ணு வரும்போது கடன் சுமையோடு வரக்கூடாது, ஏன்னா பொண்ணுக்கு அப்பா இல்லை அண்ணன் யாரும் இல்லை, ஒரே பொண்ணு இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் இருக்குது வீட்டில், அதை அடைச்சிட்டு தான் நீ வரணும் அப்படிங்கிறாங்க. அதனால அந்த கல்யாணம் ஏஜ் தள்ளி போகுது. சுயநலமாக யோசிக்கிறது வந்து ஆண்களா பெண்களா அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்காம ஷை பண்றது அதுல இருந்து அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனந்த்? 2 பக்கங்கள்லையுமே ஆணும் சரி பெண்ணும் சரி, அவங்க 2 பேருமே வந்து இன்னைக்கு வளர்ந்திருக்கிற மனித மேம்பாட்டில் மனிதர்களுடைய வளர்ச்சியிலையும் அனுபவத்திலையும் நிறைய சுயநலத்தை பேஸாக வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே இப்போ திருமணத்தை கூட நிர்ணயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஈவன் காதல் திருமணத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா காதலிக்க போகக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ எடுத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன நினைக்கிறா, பையன் வந்து எந்த அளவு பொருளாதாரத்தோட உயர்ந்திருக்கிறான் அப்படிங்கிறத நினைக்கிறான். அங்கே சுயநலம் தான் நிற்கிது. அதே போல் பையன் கூட பொண்ணு எந்த இடத்துல வேலை செய்கிறா, எப்படிப்பட்ட வேலை செய்கிறா, அவள் ஆசிரியராக இருந்தால் சரியாக இருக்குமா அல்லது ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறது சரியாக இருக்குமா இப்படின்னு காதலிக்கிறதுக்கு முன்கூட்டியே திங்க் பண்ண வேண்டியது இருக்கு. அவன் சுயநலமாக பார்க்க வேண்டிய ஒரு கருத்துக்குள்ள இருக்கிறாங்க. இப்படி சுயநலம் வந்து பெரிய அளவில் மேம்பட்டு இப்போ நிற்கிது. சுயநலம் சொல்கிற தப்புன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு பொண்ணு, அவளுக்கே 4 பொண்ணு இருந்தா, லவ் பண்ணும்போது 2 பேர் அவனுக்கும் தம்பி எல்லாம் இருக்காங்க, படிக்க வைக்கணும், அவங்க அந்த பையனும் படிக்க வைக்கணும். மிடில் கேஸ்ட் ஃபேமிலி தான், 2 பேருமே பெரிய பணக்காரங்களாம் எதுவுமே கிடையாது. 2 பேருமே பேசி வச்சுட்டாங்க, நீயும் சம்பாதி நானும் சம்பாதிக்கிறேன், உன் தங்கச்சிக்கு நீ கல்யாணம் பண்ணு, நான் ஹெல்ப் பண்ணுறேன், என் தம்பி படிக்க வர நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி 2 பேருமே பேசி வச்சு, அதே மாதிரி இவ கல்யாணத்துக்கு முன்னாடி தன் தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணி பிரசவம் பார்த்து எல்லாம் முடித்து
அதுக்கப்புறம் இவங்க கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பையனும் அவன் தம்பியை நல்லா படிக்க வச்சு இன்ஜினியரிங் படிக்க வச்சு அவனுக்கும் ஒரு வேலை. ஸோ ரெண்டு சைடும் செட்டில் பண்ணிட்டு தான் செட்டில் பண்ணிட்டு இவங்க சொல்ற மாதிரி இவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க 2 பேருமே. இன்னைக்கு நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க. இது எங்கேருந்து சார் சுயநலம் வருது? பொருளாதாரம் தான் அங்கே கம்மியாக இருக்குது. அந்த பொருளாதாரம் கம்மியாக இருக்குன்னு தன் குடும்பத்தை நல்லா வந்ததுக்கு அப்புறம் தன் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்போ சுயநலமாக நினச்சிருந்தாலும் அவங்க வேறு இடத்துல போய் கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, ஜாலியாக இருந்திருக்கலாமே. எனக்கு சுயநலம் நினைக்கல, பொருளாதாரம் தான் பார்த்தாங்க. முன்னெல்லாம் வந்து ஒரு பையன் இருந்தான் அப்படின்னாக்கா அவன் வந்து அவங்களோட தங்கைகளுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் பண்ணி. இந்த ஜெனரேஷனுக்கு அந்த ஃபீலிங் இல்லைன்றீங்க? இந்த ஜெனரேஷன்ல நான் சொல்றேன், அப்பா அம்மா படிக்க வைப்பாங்க பையனை, அவன் ஃபாரினுக்கு போவான், அங்கேயும் படிச்சிருவான், இவங்க கஷ்டப்பட்டு படிப்பாங்க, அவனுக்கு பின்னாடி தங்கைகள் இருக்கலாம், தம்பி இருக்கலாம். ஆனா அவன் போய் அங்க என்ன தெரியுங்களா பண்ணுவான்? அவன் வந்து நம்ம லைஃப் செட்டில் ஆகணும், நம்ம சுயநலம், அப்பா பத்தி கவலைப்பட மாட்டான், தம்பியை கவலைப்பட மாட்டான், நம்ம கிரீன் கார்டு ஹோல்டராகி அங்க இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவன் செட்டில் ஆவானே தவிர அவன் வந்து he won't think of his brothers and sisters, even his parents he won't consider. So இப்போ உள்ள நிலைமை வந்து இப்படி தான் இருக்கு, சுயநலமா தான் இருக்காங்க பசங்க. ஸோ இதுல வந்து வாழ்க்கையில ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்றது இப்போ ஆண்களும் பெண்களும் அவங்களே டிசைட் பண்ற ஒரு நிலைமையில இருக்காங்க. அப்படி டிசைட் பண்ற நிலைமையில இருக்கிறதும் நல்லதும் இருக்கு. அதனுடைய ஒரு சின்ன ஒரு சைடு எஃபெக்டா என்ன நடக்குதுன்னா கல்யாணம் ரொம்ப தள்ளி போயிடுது அப்படின்றது தான். தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. திருமணத்தை தள்ளி போடுவதற்கு காரணம் பொருளாதாரமா இல்ல சுயநலமா அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து அதை தட்டி கழிக்கிறதுக்காக யாராவது கல்யாணத்தை வந்து தள்ளி போடுறாங்களா? இல்லை மேடம். ஏன் அதாவது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரண ஒருத்தர் வந்து வேலை செய்ய முடியாத இருக்கக்கூடிய ஆட்கள் கூட பொண்ணு கேட்க போனாவே உதகாதவனாக இருந்தாலும் முட்டாளாக இருந்தால் கூட 3,000 நகை போறியா அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால பேரண்ட்ஸ் நம்மளால 1,000 தான் போட முடியுன்ற பட்சத்தில் அவங்க கல்யாணம் பண்ணாத தடைப்படுது. இது வந்து பெற்றோர்கள் தான் வந்து இப்படி கேக்குறாங்களா? அந்த பொண்ணும் தான் சொல்றேன், மாப்பிள்ளையும் கேக்குற, அவரும் கேக்குறாங்க, மாப்பிள்ளைங்களே கேட்குறாங்கல்ல. இப்போ எத்தனை சவரம் போடுங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. இப்போ வியாபாரமாக, அதாவது வந்து கல்யாணமே ஒரு வியாபாரமாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு ஆண்கள் வந்து யாருமே மேக்ஸிமம் டிமாண்ட் பண்ணுறது இல்லை. என்னோட இதில் பெண்கள் அப்போ வந்து பெரியவங்க தான் டிசைட் பண்ணி கொடுக்குறாங்க. பெரியவங்க டிசைட் பண்ணுறாங்க. பெரியவங்க டிசைட் பண்ணி இல்லை என் பொண்ணுக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்றாங்க. ரெண்டாவது அப்படி திருமணம் ஆகிட்டு வந்த பிறகும் நிறைய பேர் மாமனார் மாமியாருக்கு எவ்வளோ நகை போட்டுட்டு வந்தாங்க, என்ன இப்போ கேட்கறதே கிடையாது. அப்படி கேட்டால் பையன் வந்துட்டு இதெல்லாம் என் பொண்டாட்டிகள் நீங்கள் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் தான் பார்த்து வச்சிங்க, ஸோ பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாச்சு. எங்கேயோ ஒரு கேஸஸ், லட்சத்தில் ஒரு கேஸ் இல்லை 10,000 இல்லை 1000 ஒரு கேஸ் வந்துட்டு அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறது. ஸோ இப்போ வந்து டிமாண்ட் வந்து இது கிடையாது, வரதட்சணைன்றது தட் இஸ் செகண்டரி தான். இந்த காலத்தில் வந்து டவுரின்னு சொல்கிற வார்த்தை விட்டாங்க சார். டெபாசிட் பண்ணிடுங்க, என் பொண்ணு பேரில் டெபாசிட் பண்ணிடுங்க, என்ன என் மாப்பிள்ளை பேரில் ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. ஸோ அது வந்து இல்லை சுயநிலை இல்லை சார். இது டவுரினா ஒரு பிரச்சனையாக போயிடுது. அதனால வந்து டெபாசிட் என் பேங்க்ல வந்து இந்த டெபாசிட் பண்ணிடுங்க, என் மாப்பிள்ளை பேரில் ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க. ஸோ டீசெண்டாக போயிடலாம்ல இது. ஸோ இதுக்கு பொருளாதாரம் தேவை சார். ஸோ பொருளாதாரம் பேஸ் பண்ணி தான் ஒரு கட்டண சேலையோட எங்க பொண்ணு அனுப்புறோன்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு ரெடியாக இருப்பாங்களா யாராவது? இப்போ வந்து நிறையா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கள் வீட்டில் வசதி எல்லாம் இருக்குது, அந்த பொண்ணை நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சிக்கிறோம், அந்த பொண்ணு கட்டின சேலையோடு வந்தால் பரவாயில்ல, எங்கள் வீட்டில் நாங்கள் நிறையா வச்சுருக்கோம் அந்த பொண்ணுக்கு செய்யறதுக்கு, அதனால் கட்டின சேலையோடு வரட்டும், அது எங்கள் வீட்டு பொண்ணாக ஏற்றுக்கிறோம். எப்போ எனக்கு என் கையில் பாணிகிரகணம் பண்ணி கொடுத்துட்டாங்களோ அது எங்கள் வீட்டு பொண்ணு, நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த பொண்ணுக்கு தேவையான நாங்கள் செய்யறோம் அப்படின்னு நிறையா பேர் வராங்க. மாப்பிள்ளை வந்துட்டு யாருமே அவர் சொன்ன மாதிரி யாருமே கேட்கறது இல்லை. டவுரி கேட்கறதுல ஒரு சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் கரெக்ட். அப்படியா? ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னா, அப்பா என்ன பைக்குப்பா வாங்கி தரீங்க? இல்லைப்பா ஃபேஷன் வாங்கி தரேன். ஐயா நான் பல்சர் தான் போவேன், எனக்கு பல்சர் வாங்கி கொடுங்க. எங்கள் வீட்டுக்காரை பற்றி கணக்கு போகிறதுக்கு முன்னாடி பைக்கை பற்றி கணக்கு போடுறாங்க இன்றைக்கி பெண்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் டவுரி நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பொண்ணை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை, அது சுயநலம் தானே. நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் கூட நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நல்ல பைக்கில் போகணும், நல்ல காரில் போகணும், டெபாசிட்டியோட சொன்னார்ல, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் சுயநலம், பெண்ணுடைய சுயநலம் அந்த இடத்துல. அதனால கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாமே கொண்டு போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ளை யாரும் கேட்கறது இல்லை, அதெல்லாம் கம்மியாயிடுச்சு இப்போது. ஆனால் பெண்களே வாங்கிட்டு போகிறாங்க. பொறுப்பு வேணான்றதுக்காக தள்ளி போடுறது பெண்கள் பண்ணுறாங்களா? பொறுப்பு வேணான்னு இல்லைங்க மேடம். என்னங்கன்னா ஸ்டேட்டஸ் ஒரு நம்மளுக்குன்னு நம்ம சொந்தமாக நம்ம இந்த படங்களில் தான் பார்க்க முடியும்.
லவ்வை தவிர வேறு எதுவுமே கிடையாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போனால் அதோட வணக்கம் போட்டு 2 பேரும் கை கோக்கிறதோட முடிப்பாங்க. வாழ்க்கையில் 3/2 பாக வாழ்க்கை இருக்குது, 2/3 லைஃப் இருக்குது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஏது இருக்குது, என்ன பிரச்சனை, வாடகை கட்டணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், டெலிஃபோன் பில்லு கட்டணும், வீட்டில் இருந்தால் அம்மா அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் பார்க்கணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்பொழுது இப்போ கல்யாணம் மட்டும்தான் டார்கெட்டுன்னு இல்லை. அப்போ அதுக்காக என்னென்னா தன்னை தானே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறான், ஃபினான்ஷியலி ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறான். இதெல்லாம் பண்ணிவிட்டு செட்டில் ஆனால் நம்ம குழந்தைங்க நம்ம பொண்டாட்டி சந்தோஷமாக இருப்பாங்க. இதுன்றது அது தெரிஞ்சு தான் அதுக்கப்புறம் யாருமே இந்த ஜென்ரேஷனில் வந்து பொறுப்புகள் தட்டி கழிக்கிறவங்களே கிடையாது. வர்ற பெண்ணும் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்துட்டு என்னுடைய கணவனுக்கு உறுதுணையாக இருக்கணும். இப்போ ஏன்னா ஏஜ் ஆல்ரெடி தள்ளி போயிட்டு மேரேஜ் பண்ணுறதால என்ன இதுங்கன்னா, குழந்தை வர எங்கே கிடைக்காம போயிடுமோன்றது அது பெரிய லெவலுக்கு இப்போ இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்மல் ஹெல்த் சென்டரை விட இன்றைக்கி இன்ஃபர்டிலிட்டி சென்டர் வந்துட்டு நிறைய இருக்குது. குழந்தைய தள்ளி போட்டாங்க, ஒரு ரீசன் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் கேர்ள்ஸ் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, மாமியார் மாமனார் ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும்போதே குழந்தைய பெற்றுக்கிட்டோம், நம்ம ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டோம்னாக்கா ஒரு 6 மாதம் டிக்கெட்டை போட்டு அனுப்பிச்சிருவாங்க. டைம் டேபிள் போடுற மாதிரி முதல்ல 6 மாதம் பேரண்ட்ஸு, அடுத்த 6 மாதம் மாமனார் மாமியார், அந்த இதில் முடிச்சிடுறாங்க. கடகடன்னு குழந்தைய பெற்று முடிச்சு அவங்க நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது நம்ம வளர்த்துடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்மார்ட்டாக இப்போ திங்க் பண்ணி குழந்தை தள்ளி போடுறத இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் மாறிட்டு வருது. நம்ம போடுற மாதிரி நடக்காது இல்லைங்களா இந்த விஷயத்துல மட்டும். அது ஆக்சுவலா பிளான் பண்ணிக்கிறாங்க, அது மாதிரி பிளான் பண்ணி கரெக்டா பிளானிங்ஸ் இருக்கு. பிளான் பண்ற மாதிரி நடந்திருந்தா இத்தனை ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்காது. இது இப்போ வந்து அதிகமா ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் உருவாகிறதுக்கு காரணமே லேட் மேரேஜஸ் நடக்கிறதுனாலையும் அப்படின்றது. அந்த லேட் மேரேஜஸ் ஏன் அப்படின்னு நிறைய துருவி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு விதமாக செட்டில் ஆகணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு பொருளாதார ரீதியான ஒரு ஃபேக்டராக இல்லை. என்ன சொல்ல வந்தீங்க தம்பி? ஆக்சுவலி மேரேஜ் லேட்டாக பண்ணுறது முக்கால்வாசி இப்போது அவங்க வந்து நல்லா செட்டில் ஆகுறதோட அவங்க வந்து எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் ஆங்கிளில் நான் பிஸ்னஸில் நல்லா க்ரோத் வரணும், எனக்கு வந்து படிப்பு நிறைய இருக்கணும், நான் நிறைய PhD பண்ணணும் அப்படின்னு நிறைய பயங்கரமாக அது மாதிரி தாட் இருக்கிறதுனால லேட் மேரேஜஸ் மோஸ்ட்லி போகிறாங்க. ஸோ கரியர் வைஸ் வந்து நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்றதுனால PhD பண்ணணும், இப்படி படிக்கிறதுக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, இருக்காது, அது டீவியேஷன் இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி முக்கால்வாசி நல்லா படிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் என்ற மாதிரி அப்படி கூட தாட் இருக்கு. பொறுப்பு இருக்கு, ஆனா அது வேற இடத்துல இருக்கு அப்படின்றது தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபீல் பண்றாங்க. பட் இட் இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஏரியா அப்படின்றது தான். தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக் டு சண்டே. திருமண வயதை தள்ளி போடுவதற்கு காரணம் சுயநலமா பொருளாதாரமானு பேசிட்டு இருக்கோம். இதை பற்றி தன்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்காக வந்திருக்காங்க பிரபல எழுத்தாளர் அனிதா கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். பொதுவாகவே வந்து இப்போ கல்யாணம் பண்ற வயசு அப்படின்னு யாரையாவது கேட்டோம் அப்படின்னா ஜென்ரலாகவே சொல்றது 27 இல்லைன்னா 28. அது எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வயதாகவும் மாறிடுச்சு. ஆனால் அதையும் தாண்டி வந்து இப்போ 30, 35 அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதுக்கான காரணங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? ஆரம்ப காலத்தில் பெண்களின் திருமண வயது என்பது 12 வயது 13 வயது என்று இருந்தது. சீதை திருமணம் செய்கிற போது 12 வயது, கண்ணகி திருமணம் செய்கிற போது 13 வயது, பாரதியார் செல்லம்மாவை திருமணம் செய்கிற போது 13 வயது. அப்போ பாரதியார் செல்லம்மாவை திருமணம் செய்து கொண்டு வந்த பின்பு அவர் சொல்லுகிறார், திருமணம் என்கிற பெயரில் ஒரு பெண்ணை எனக்கு விளையாடுவதற்காக அனுப்பியிருக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படியே வருகிற சமுதாயம் பிற்காலத்தில் வருகிற போது அந்த வயது கூடி 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 இப்போது 27, 28, 29, அது குறிப்பாக ஒற்றைப்படை எண்ணில் திருமணம் செய்து வைத்தால் நல்லது என்கிற ஒரு நம்பிக்கை தமிழர்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் பொருளாதாரத்தை ஒட்டித்தான் நம்முடைய பெண்களுக்கான திருமணம் இருக்கிறது என்பதை ஒரு தமிழ் இலக்கிய பாடல் இப்படி சொல்கிறது, கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்றங்கு அவனை எதிர்கொள்வர், இல்லானை இல்லாலும் வேண்டாள், ஈண்டெடுத்த தாய் வேண்டாள், செல்லாது அவன் வாயின் சொல் என்று ஒரு தமிழ் இலக்கிய பாடல் இருக்கிறது. இங்கே இவர்கள் இருவரும் விவாதித்தை இது நான் கேட்டேன். பொருளாதாரம் தான் திருமண வயதை தள்ளி போடுவதற்கான காரணம் என்று வந்தால் அது வசதி குறைவானவர்களுடைய குடும்பத்திலிருந்து அந்த நிகழ்வை எடுத்துக்கொள்ளலாம். சுயநலம்தான் காரணம் திருமணத்தை தள்ளி போடுவதற்கு என்று எடுத்துக்கொண்டால் அது வசதியானவர்களுடைய குடும்ப சூழலிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நீங்கள் 2 பிரிவாக அதை உட்பிரிவாக பிரித்து பார்க்க வேண்டும். அப்படி பிரித்து பார்க்கிற போது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம்,
அல்லது உலக வழக்கு, பொருளாதாரத்தில் மேன்மை வருகிற போது திருமணம் செய்து கொடுத்தால் போதும் என்கிற நிலைதான் இப்போது உலக அளவிலே நிலை வருகிறது. அது இந்தியாவிலும் அப்படித்தான் நிலை வருகிறது. பொருளாதாரம் எந்த குடும்பத்தில் உயர்த்தியாக இருக்கிறதோ அவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய திருமண பெண்ணுக்கான வயதை தள்ளி போடுவதில்லை. பொருளாதாரம்தான் எல்லா வீடுகளிலும் பெண்ணுக்கான திருமண வயதை தள்ளி போடுவதற்கான காரணமாக இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அதற்காக சுயநலம் இல்லாமல் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்தால், சுயநலம் என்று வருகிற போது இப்போது இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் அனைவருமே என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டால், பெண்ணினுடைய திருமண வயதை தள்ளி போட நல்லதல்ல என்று ஒரு பழமொழி இருக்கிறது. ஆணின் திருமண வயதை மிக அதிக நாட்களுக்கு தள்ளி போடுங்கள், பெண்ணின் திருமண வயதை மிக குறைந்த காலத்திலேயே வைத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று நம்முடைய தமிழ் வழக்கு இருக்கிறது. இப்போ பெரும்பாலும் என்ன பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாயார் வீட்டுக்கு வந்தால் ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கிற பெண்மணிகளை நான் பார்த்திருக்கிறேன். தன்னுடைய மாமியார் தன்னுடைய வீட்டுக்கு வந்தால் ஆனியன் ஜூஸ் கொடுக்கிற பெண்களையும் நான் பார்த்திருக்கிறேன். மாமியார் வந்தால் ஆனியன் ஜூஸ், தன்னோட அம்மா வந்ததுன்னா ஆப்பிள் ஜூஸ். அதை பார்த்தோன்னே மாமியார் தன்னுடைய மகனை பார்த்து கேட்பாள், இப்படிப்பட்ட ஒரு பெண்ணையா உனக்கு திருமணம் செய்து வைத்தேன் என்று கேட்கிற போது, உன்னுடைய சுயநலத்திற்காக, தம்முடைய தந்தையாருடைய சுயநலத்திற்காக என்னை நீங்கள் திருமணம் செய்து வைத்து விட்டீர்கள், நான் என்ன செய்வது, பெண்ணோடு நான் இப்படித்தான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற ஆண்களும் இருக்கிறார்கள். அதை மீறி வீட்டுக்கு வருகிற யாராக இருந்தாலும் வருகிற விருந்தினரை உபசரித்து நல்லபடியாக பாதுகாக்கிற தமிழ் பெண்களும் மிக அதிகமாக இருக்கிறார்கள். எனவேதான் தமிழில் பெண் ஒருத்தி தான் வருகிற விருந்தினன் சாப்பிட்டு விட்டு வெளியே போனதற்கு பின்பு வீட்டின் வாசற்படியில் நின்று கொண்டு மீண்டும் யாராவது விருந்தினர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா, அவங்களுக்கும் சாப்பாடு போட்டு அனுப்பலாம் என்றுதான் தமிழ் இலக்கியங்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றன. அதில் குறிப்பாக நான் வேறொரு இடத்தில் நிற்கிறேன், ஒரு தமிழ் எழுத்தாளன் என்கிற காரணத்தினால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் தாய்மொழி கல்வியில், குறிப்பாக தமிழ் மொழி கல்வியில் கல்வியை கற்று வந்திருக்கிற எந்த பெண்களும் குடும்பத்தில் மாமனாரையோ மாமியாரையோ இம்சிக்காமல் அழகாக அன்பு செலுத்துகிற பெண்ணாக இருக்கிறாள். ஆனால் பிறமொழியான ஆங்கில வழி கல்வியில் படித்து வந்திருக்கிற பெண், அவளுக்கு நம்மூர் தாமிரபரணி யாரு தெரியாது, நம்ம ஊரிலே ஓடுகிற கூவமாறு தெரியாது. அவர்களெல்லாம் படித்தது நேராக லண்டன் நகரத்திலே ஓடுகிற தேம்ஸ் நதியினுடைய அந்த நதிக்கரை நாகரிகம் தான் தெரியும். நம்முடைய தாமிரபரணி நதிக்கரை நாகரிகமோ காவிரி நதிக்கரை நாகரிகமோ அந்த பெண்மணிக்கு தெரியாது. ஏனென்று கேட்டால், தன்னுடைய குழந்தைகளை மம்மி டாடி என்று அழைக்கப்படுகிற எந்த பெண்ணும் தன்னுடைய பெற்றோர்களையும் குடும்பத்தினரையும் மற்றவர்களையும் பாதுகாக்க மாட்டாள் என்பதுதான் சமீபத்திலே கிடைத்திருக்கிற ஆய்வு. எந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை அம்மா என்று அழைக்க பழகிறதோ, எந்த பெண்மணி தன்னுடைய குழந்தை அப்பா என்று அழைக்கப்படுகிறதோ அவர்களுடைய வீட்டில் அன்பு நிறைந்திருக்கும் என்பது சமீபத்திலே கிடைத்திருக்கிற ஆய்வு. இது எழுத்தாளனாகிய நான் சொல்கிறதல்ல, ஆய்விலே இதை சொல்கிறார்கள். அம்மா என்று அழைக்கிற அந்த வார்த்தையில் கிடைக்கிற அந்த மரியாதையை நம்முடைய பெண்கள் உருவாக்கி கொடுக்கிற போது அவர்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாக. நம்மளுடைய தமிழ் வழி கல்வியில நம்ம வளர்க்குற குழந்தைங்க தான் தாயோடையும் அந்த மண்ணோடையும் ஒரு பற்றுதல் இருக்கும், ஒரு ஒட்டுதல் இருக்கும் அப்படின்றது. ஆனா அம்மா அப்பா மேலே இருக்கிற அன்பு எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு பொதுவான விஷயம் அப்படின்றதும் நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். பட் அப்படி வளர்க்கப்பட்ட குழந்தைகளை நம்ம எப்படி வழி நடத்தி செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு பொறுப்பும் நம்மளுடைய இந்த அப்பா அம்மா அப்படின்ற ஒரு ஜெனரேஷனுக்கும் இருக்குது. எல்லா ஸ்பீஷீஸ்க்கும் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறது தான் நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. தாஜ்மஹால் கட்டுறதோ இல்லை சினிமா எடுக்கிறதோ இந்த மாதிரி பங்களாஸ் கட்டுறதோ இல்லை காரு பெரிய பெரிய காரை உருவாக்கி அதில் போகிறதோ கிடையாது. ரீப்ரொடக்ஷன் தான் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு வேலையாக நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து அதுக்கு சரியான வழியில் போகணும் அப்படின்னா கல்யாணத்தையும் கரெக்டான நேரத்தில் பண்ணிக்கிட்டு குழந்தையும் கரெக்டான நேரத்தில் பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற விஷயத்துக்கும் போக தேவையில்லை. குழந்தைங்க சரியான குழந்தைங்க பிறக்கல அப்படின்ற ஒரு மனவேதனைக்குள்ளும் நம்மளை நம்ம தள்ளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால ஆஸ் அ மெச்சூர்டு கம்யூனிட்டி நம்ம நம்மளுடைய யங்ஸ்டர்ஸை இந்த வழிக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் உணர்ந்து செயல்படுவோம்.